ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வசந்தி வழிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கருப்பு வந்து என்னம்மா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே வசந்தியோ என்ன கருப்பு வரவங்க எல்லாமே கெடா விருந்துக்கு தான் போகிறாங்க, மொய் விருந்துக்காக யாருமே வரல, அதான் சொல்லி சிரிச்சிட்டு போனாங்கல்ல, மொய் விருந்துனா நீங்கள் பணம் கேட்பீங்க, கெடா விருந்துனா மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்லாம் வாய்க்கு ருசியா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, தெரியலையா? கண்டிப்பாக நம்ம மொய் விருந்துக்கு யாருமே வரப்போகிறது கிடையாது, நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம வசந்தி. உடனே இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து, இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம பக்கம் துணையாக தான் இருப்பார், நான் படிக்கிறதுக்கான செலவு ஆகிறதுக்கு, அதாவது 1,00,000 ரூபாய் கண்டிப்பாக இதன் மூலமாக எனக்கு கிடைக்க தான் போகுது, கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கையோடு தான்மா இருப்பேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. வசந்தி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இங்கே தமிழ் இம்புட்டு நம்பிக்கையோடு இருக்கா, ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே, திங்கக்கிழமை பணம் கட்டணும், பணம் கட்டினாதான் டாக்டர் சீட்டே வாங்க முடியும், ஆனால் எப்படி நடக்கும்னு தெரியலையே, கருப்புசாமி நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும், மொய் விருந்துக்கு நிறைய பேர் வந்து சமைச்ச சாப்பாடு எல்லாமே காலியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கூட்டமாக வராங்க, எல்லாமே கெடா விருந்துக்காக மட்டும்தான் போகிறாங்க, நிறையவே கூட்டம் சேர்ந்துருது. இதெல்லாம் பார்த்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அம்மா அங்கே பார்த்தியம்மா, வரவங்க எல்லாருமே நம்ம கெடா விருந்துக்காக தான் வராங்க, யாருமே அந்த மொய் விருந்துக்காக போகவே இல்லை, தமிழ்ச்செல்வி மூக்கை உடச்சிக்கிட்டு தான் போக போகிறா, அவள் டாக்டர் சீட்டு வாங்கவே மாட்டா, கண்டிப்பாக அவள் டாக்டரும் ஆக மாட்டா, நம்ம ஆக விட்டுருமாம்மா அம்மா அப்படின்ற மாதிரி தாமரை வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க. சாவித்திரியுமே, ஆமாம் தாமரை, கண்டிப்பாக அவள் டாக்டர் சீட்டு வாங்கவே முடியாது, அந்த 1,00,000 ரூபாவை அவளால் புரட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்தவங்க எல்லாருமே இங்கே ராஜாங்கக்கிட்டேயும் நம்ம பாட்டிமா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, என்னப்பா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, வெயில் வேற மண்டையை கொளுத்துது, அப்படியே வேர்வையாக ஒழுகி போய்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோன்னா மயங்கி விழுந்துருவோம் எல்லாரும், எப்பப்பா கெடா வந்து எப்போ நீங்கள் வெட்டி அதை சமைச்சு நீங்கள் எங்களுக்கு போடுறது, நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பாடை ரெடியாக வச்சுருந்தா தானே நான் வரவங்களுக்கெல்லாம் போட முடியும், நீங்கள் என்னடானா இன்னும் கெடாவே பிடிச்சிட்டு வராமல் இருக்கீங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ராஜாங்க இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக கெடா வந்துடும், பாதி தூரம் வந்துருச்சான், இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் சாப்பாடுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடும், நீங்கள் எல்லாருமே போயிட்டு உட்காருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாவித்திரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏய் சாவித்திரி, என்ன நடக்குதுங்க, கெடா இன்னுமே வரல, கெடா வருமா வராதா, வரவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தான் திருவிழா மாதிரி நடத்துகிறியோ, கெடா விருந்து என்ன நடத்துகிறாச்சு, இன்னும் கெடாவே வரல, சமையலும் இன்னும் ஆகலை, வரவங்க எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன சாவடிக்கிறானுங்க, சீக்கிரமாக ஃபோனை பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதும், உடனே சாவித்திரி ஆறுமுகங்கிட்ட, ஆறுமுகம் உடனே ஃபோன் பண்ணு, கெடாவை பிடிச்சிக்கிட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து கேட்குறாங்க. இதோ ஒரே நிமிஷமா நான் ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ரொம்பவே டிராஃபிக் ஜாமாக இருக்குது, நாங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எல்லாரும் ஊர் மக்களை எல்லாருமே வந்து உட்காண்ட்ருக்காங்க, நீங்கள் இம்புட்டு லேட்டு பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரிங்க ஐயா, நான் சீக்கிரமாகவே வந்துடுறோம், கொஞ்சம் ரொம்பவே டிராஃபிக் ஜாமாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, பக்கம் கூட நகர முடியல, சீக்கிரமாகவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெடாவை பிடிச்சிட்டு வராங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்து சாவித்திரிக்கிட்ட, அம்மா ஒரு 1/2 hour ஆகுமாம்மா அப்படின்னு சொல்லவும், சாவித்திரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்புட்டு நேரமா, அவ்வளோ நேரம் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்களா, அவ்வளோதான், அம்மா அண்ணன் வேற என்ன திட்டிக்கிட்டே இருக்குது, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ வரப்போ நிறைய டிராஃபிக்கா,
பக்கம் கூட ஒதுங்க முடியல, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தாமரை இருந்துட்டு என்னம்மா நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கு இப்போது சூழ்நிலை போய்கிட்டு இருக்கே, அதுக்கப்புறம் இங்கே கெடா விருந்தே நடக்கலை, கெடாயே வரல அப்படின்னா வந்துக்கிறவங்க எல்லா கூட்டமும் அந்த மொய் விருந்துக்கு தானே போவாங்க. அதுக்கப்புறம் மொய் விருந்து சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா தமிழ்ச்செல்வி டாக்டர் சீட்டு ஈஸியாக வாங்கிடுவா. என்னம்மா சீக்கிரமாக வர சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்ணுறது, ஏதோ டிராஃபிக் ஜாமா இரு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ராஜாங்கமும் சாவித்திரியை கேட்குறாங்க, ஏ சாவித்திரி, என்ன வருமா வராதா, நீங்கள் கெடா விருந்து நடக்குமா நடக்காதான்ற மாதிரி கேட்கவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும்ண்ணே, எம்பிட்டு நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்க வந்துடும் சொல்லிட்டு வரவங்கெல்லாம் வந்து வெயிலில் உக்காண்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படி இப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் வேலை பார்க்குறியோ நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 1/2 ஹவருக்கு அப்புறம் சாவித்திரி வந்து ஆறுமுகத்தை கெடா பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ஆறுமுகமும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுமே அவங்க சொல்கிறாங்க, ஐயா கெடா ஓடி போயிடுச்சு, கீழே குதிச்சு ஓடிடுச்சு, நாங்களும் பின்னாடியே துரத்திட்டு போனோம், ஆனால் கெடாயை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ஆறுமுகம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, பொறுப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா, இது என்னதான் வேலை பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போது கெடாவை பிடிச்சிட்டு வருவீங்களா மாட்டிங்களான்ற மாதிரி ஆறுமுகம் அவங்கக்கிட்ட கேட்கவும், அதுதான் ஓடி போயிடுச்சு, திரும்பவும் கெடா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சந்தைக்கு போகணும், சந்தையுமே நாளை மறுநாள் தான் சந்தையுமே கூடும், இப்போதைக்கு கெடா வர்றது டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகம் வந்து சாவித்திரி கிட்ட விஷயத்த சொல்லவும், சாவித்திரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ஆறுமுகம் என்ன சொல்கிற, அப்போது கெடா வராதா, அப்போது இங்கே கெடா விருந்தும் நடக்காதா, வந்துக்கிற இம்புட்டு கூட்டமும் அப்போது மொய் விருந்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் வந்து சாவித்திரியை கூப்பிட்டு கேட்கவும், சாவித்திரி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ராஜாங்கம் சாவித்திரியை பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன இது, ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுற அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க மாட்டியா, சி உன்னால் நம்பி இம்புட்டு தூரம் வந்து ஊர் மக்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கெடா வந்து ஓடி போயிடுச்சு, அதை பிடிக்க முடியல, இன்றைக்கி கெடா விருந்து நடக்காதுன்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணுறாங்க. தாமரைக்கும் சாவதிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஊர் மக்களெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிறாங்க, இவங்க சும்மாவே நம்மளை வர வச்சு இப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க கிட்ட போயிட்டு, என்னய்யா நீங்கள் பெரிய வீட்டு ஆளுங்க, நீங்கள் சொன்னதை நம்பி தான் நாங்கள் கெடா விருந்துக்கு வந்தோம், ஆனால் நீங்கள் என்னென்னா இன்றைக்கி விருந்தே நடக்காதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன தான் விருந்து நடத்துகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்க. ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி ஏற்பாடு பண்ணியிருக்க மொய் விருந்துக்கு தான் அங்கே வந்த எல்லா கூட்டமும் மொய் விருந்துக்காக போகிறாங்க. எல்லாருமே வயிறார சாப்பிட்டு மொய் விருந்தும் வைக்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே கருப்பு சொல்கிறாங்க, தமிழ் நீ அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தம்மா, கண்டிப்பாக கடவுள் வந்து உன் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தியா அந்த கெடா விருந்தே நடக்கலை, அதுக்கு பதிலாக மொய் விருந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வந்த கூட்டம் எல்லாமே இங்கே வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சமைச்ச சாப்பாடுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலியாக போகுது, நீ நினச்ச மாதிரி டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் புள்ள அப்படின்ற மாதிரி சொல்லவும் தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வசந்தியுமே பயங்கர சந்தோஷம், ஆமாம் தமிழ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சாப்பாடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் காலியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச எல்லையை எல்லாமே எடுக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 1000 2000 5000ன்னு 10,000த்துக்குள்ளே எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மொய் விருந்து வச்சுட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாட்டிமாவுமே மோகனா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ மோகனா கெடா விருந்து நடக்கலை, வந்த ஜனம் எல்லாமே மொய் விருந்துக்கே போயிடுச்சு, எப்படியோ தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகிறதுக்கு அந்த பணம் கொஞ்சமாவது உதவி செய்யும், நானும் அந்த கருப்பனை வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன், மொய் விருந்து நல்லபடியாக நடக்கணும்,
தமிழுக்கு எந்த ஒரு நட்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ அந்த கருப்பு தான் தமிழ்ச்செல்வி கூட இருந்து எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குது போல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருந்த ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அம்மா அப்போது இந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன எழவோ தெரியல, எக்ஸாம்லேயே 600க்கு 600 மதிப்பெண் எடுத்தவ டாக்டர் ஆகாமல் இருப்பாளா, சீட்டு கிடைச்சா போதும்னு இருக்கா, 1,00,000 புரட்டிட்டா அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவாவ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியும் அவங்க பொண்ணு தாமரையும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு சும்மா உட்காண்ட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், நான் என்னடி பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மொய் விருந்தை தடுத்து நிறுத்தணும், அவளுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் கெடா விருந்துக்கே ஏற்பாடு பண்ணோம். இப்போது கெடாவே வரல, வர மக்கள் எல்லாருமே மொய் விருந்துக்கு தான் போகிறாங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அது மூலமாக இவ டாக்டர் சீட்டை வாங்கிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் இங்கே சாவித்திரியும் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்க வந்து சாவித்திரியை பயங்கரமாக திட்டுறாங்க. வரவங்க எல்லாருமே என்னை அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறாங்க. என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் இம்புட்டு தூரம் கூட்டிகிட்டு வந்தியா, உனக்கெல்லாம் அறிவே இல்லை, உன் பேச்சை நம்பி நான் இம்புட்டு தூரம் வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கணும், நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, ஐயா ராசாங்கம், அதான் இம்புட்டு தூரம் வந்துட்டோம், தமிழ்ச்செல்வி மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, நம்மளும் அங்கே போயிட்டு சாப்பிட்டு போவோமேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும், ராஜாங்கம் முறைக்கிறாங்க. இங்கே பாரியா, அவள் நம்ம வீட்டு பொண்ணாக நம்ம நினைக்க தேவையில்லை, ஊரில் ஏதோ ஒரு பொண்ணு படிப்பு செலவுக்காக மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்குன்ற ஒரு இதில் நம்ம போயிட்டு சாப்பிட்டு போவோம், ப்ளீஸ் வாயா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாட்டிமா சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்கமே யோசிக்கிறாங்க. இல்லைம்மா நான்லாம் அங்கே வரல, தமிழ்ச்செல்வி எம்புட்டு பெரிய பொய்யை சொல்லியிருக்கா, நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்கா, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது, அவளை மன்னிக்கவும் முடியாது, வேண்டவே வேண்டாம், நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்குவோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ இங்கே தெரியாமல் நம்ம அதாவது நெருப்பு பொறி வந்து நம்ம ராசாங்க மேலே விழுந்தது. விழுந்து அப்படியே அவங்க டவுல் எல்லாமே பற்றிக்கிட்டு எரிய, உடனே அங்கேருந்து பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி ஓடி வந்து இங்கே நம்ம ராஜாங்கத்தை காப்பாற்றிடுறாங்க. இங்கே நம்ம மோகனா எல்லாருமே ரொம்பவே தூரத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே பதறி போய் ரொம்பவே பதட்டமாக ஓடி வரவும், தமிழ்ச்செல்வி ஒரு வழியாக ராஜாங்கத்தை காப்பாற்றிடுறாங்க. இது மூலமாக நம்ம சேதுக்கு தமிழ்ச்செல்வி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வருது. அதே சமயம் தமிழ்ச்செல்வியை நம்ம அத்தனை பேர் முன்னாடி வச்சு அப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையை கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நினைக்கிறாங்க. நம்ம அப்பா உயிரவே காப்பாற்றிருக்கா, அதே மாதிரி எதிரி பகை அப்படின்ற ஒரு எண்ணம் அவள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவை அவள் காப்பாற்றிருக்கவே மாட்டா, அவளோட நல்ல மனசு தான் இப்போது அப்பாவை காப்பாற்ற வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே இங்கே தமிழ்ச்செல்வியை பற்றி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, தமிழ் நீ நினச்சிருந்தா என்னை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம், என்னை எப்படியோ காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே தமிழ் இருந்துட்டு, இப்போ மட்டும் இல்லை மாமா, முன்னாடியுமே உங்களை நான் தான் காப்பாற்றினேன், இந்த ஈஸ்வரி அத்தையோட பையன் போஸ் இருக்கான்ல, அவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உங்களை ஒரே அடியாக போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக கத்தி எடுத்துகிட்டு கொலை பண்ணுறதுக்காக வந்தான், அந்த இடத்துல நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு நான் வந்து உங்களை காப்பாற்றினமாம்மா அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்பவே அப்படியே கை கால்லாம் நடுங்குது, ரொம்பவே பயப்படுறாங்க. பாவி உண்மையை போட்டு உடைச்சிட்டாலே, என் பையன் போஸை மாட்டி விட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்கம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, அப்படி ஒரு விபத்து நடந்தது, நான் தான் உங்கள் கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் சரி இப்போவும் சரிம்மா, எனக்கு மறு உயிர் தந்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் வந்து நம்ம தமிழ்ச்செல்வியை கையெடுத்து கும்பிட்றாங்க. மாமா இதெல்லாம் எதுக்காக மாமா, நீங்கள் பெரிய மனுஷன், என்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரிய மனுஷனாக இருந்தால் என்னம்மா, தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதே சமயம்
சமயம் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன பொய்யையுமே மறந்து அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாட்டிமா மோகனாக்குன்னு ரொம்பவே சந்தோஷம். மலருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே ஈஸ்வரி அவங்க பொண்ணு, அதே மாதிரி சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாருமே பயங்கரமாக வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மொய்விருந்த தடை செஞ்சு இவளை டாக்டர் சீட்டு வாங்க விடக்கூடாதுன்னு பார்த்தா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கே. அண்ணனும் இவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரே, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே இந்த தமிழ்ச்செல்விக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இங்கே நம்ம நம்ம தமிழ்ச்செல்வி வந்து நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. வாமா போகலாம், இனி நீ உங்கள் அம்மா வீட்டிலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லை மாமா, நான் அந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. சேது மாமா என்ன எம்புட்டு பெரிய வார்த்தையால் திட்டினாரு, அதை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அதை விட என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போவே நான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டேன் மாமா. கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். சேது மாமாவை மன்னிக்கவும் மாட்டேன். அவர் கேட்ட வார்த்தையை நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருமா, நீயும் ஒரு தப்பு பண்ண. ஏதோ நீ பண்ண தப்பால தான் சேதுவுமே நிறைய குடிச்சிட்டு சுயநிலைவே இல்லாத டைமில் கோவத்தில் இருக்கிறப்ப நீ போய் பேசுனதுனால தான் அவன் ஏதோ தெரியாமல் அப்படி வார்த்தையை விட்டுட்டாமா. அவனை பற்றி உனக்கே தெரியும்ல, அவன் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருந்தான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்கல்ல, அவனை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு நடந்து போச்சு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இனி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம வசந்தி இருந்துட்டு, ஏய் தமிழ், அதான் ஐயா இம்புட்டு தூரம் சொல்கிறாருல்ல, அவர் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நீ உங்கள் வீட்டில் போயிட்டு வாழ்கிற வழியை பாருடி புள்ள அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அம்மா நீ சும்மா இருமா, என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நான் அந்த வீட்டில் போயிட்டு வாழவே மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் நினச்ச மாதிரி நான் டாக்டர் வேலைக்கு போகணும். அதே சமயம் என் குழந்தையையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும், வளர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் வந்து உடனே சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பார் சேது, நம்ம வீட்டு மானத்தையும் காப்பாற்றினது தமிழ்ச்செல்வி தான். நம்ம வீட்டுக்கு பெருமையை தேடி கொடுத்ததும் தமிழ்ச்செல்வி தான். இப்போது என் உயிரை காப்பாற்றினதும் தமிழ்ச்செல்வி தான். இப்படி இருக்கிறப்ப ஏதோ அவள் தெரியாமல் போய் சொல்லிட்டா. அவங்க வீட்டாளுங்க போய் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால போய் சொல்லிட்டா. அதை நம்ம மறந்து மன்னிச்சு ஏற்றுப்போம். அதை நான் அவகிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் நீ பேசின வார்த்தை ரொம்பவே தப்பு. நீ தமிழ்ச்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேளு சேது அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது வந்து யோசிக்காமல் தமிழ்ச்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தாமரைக்கு பற்றிக்கிட்டு வருது. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? நம்ம நினச்சதுக்கு மேலே அதுக்கு எதிராக வேறு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு கடுப்பாக இருக்குமா. இந்த தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்றாங்க. அந்த தமிழ்ச்செல்வி வரலன்னு சொன்னாலுமே மாமா விடமாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லவும், சாவித்திரி இருந்துட்டு, என்னென்ன எம்புட்டு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா இவ, நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்கா. குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுல துணியை கட்டி நம்மக்கிட்ட வேஷம் போட்டிருக்கா. இவளை போயிட்டு மன்னிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இவக்கிட்டலாம் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இவ என்ன சாமியா? அண்ணா வேண்டவே வேண்டாண்ண, இவ சரியான பெரிய கேடின. இவ அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும், அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தமிழ்ச்செல்வி ரொம்பவே தப்பாகவும் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடியே என் வயிற்றில் குழந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்தினா, இப்போது வயிற்றில் நிஜமாகவே குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறான். ஆனால் அது யாருக்கு உருவான குழந்தையோ அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் ராஜாங்கத்துக்கும் கோவம் வருது. தமிழ்ச்செல்விக்கு அதை விட பயங்கரமாக கோவம் வருது. வந்து யோசிக்காமல் பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன போயிட்டு அப்படி ஒரு வார்த்தையில் சொல்கிறீங்க? உங்களை மாதிரி ஒன்றும் நான் கிடையாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண ஆளு தானே நீங்கள். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்ன தப்பாக பேசுகிறீங்க? அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க, கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஓ உனக்கு அம்புட்டு தைரியம் வந்துடுச்சாடி, என்னவே கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிற, சரி கொலை பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சண்டைக்கு போக, உடனேங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு, ஏ சாவித்திரி, எதுக்காகடி நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? அங்கே தான் ராஜாங்கம் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்ல,
உனக்கு என்னடி அங்கே வேலை? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற வேலையை பார்த்துக்கோ. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எத்தனை நாளைக்கு தான் பிரிஞ்சே இருக்க முடியும்? அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் இல்லை? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரதாண்டி செய்யும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழ்ச்செல்வி போய் சொல்லிட்டா. இப்போது அது எல்லாத்தையுமே மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதா? அதுக்கப்புறம் சேதுவோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? சாவித்திரி, நீ இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு சொல்கிறாங்க. சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வருது. ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்காக நீ இப்போ தமிழ்ச்செல்வி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அவள் நம்ம குடும்பத்துக்கு என்ன நல்லது பண்ணிகிட்ருக்கா? என்னடி நல்லது பண்ணணும்? ராசாங்க உயிரை காப்பாற்றிருக்கா. அதை விட என்ன நல்லது பண்ணணும்? உன்ன மாதிரியா? நீ இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணன்னு எங்களுக்கு தெரியாதா? ராசாங்கத்தை ஜெயிலுக்கு அனுப்புனதுலேருந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்க நினச்சது, அவமானப்படுத்தினதுன்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகும் நீ பண்ண துரோகம் எல்லாமே. ஆனால் தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கா. எம்புட்டோ நல்லது பண்ணியிருக்கா. ஹாஸ்பிட்டலில் ராசாங்கத்தை காப்பாற்றிருக்கா. இப்போது ராசாங்கத்தை காப்பாற்றிருக்கா. இன்னொரு டைமு ஏதோ காட்டில் சேது போயிட்டு இந்த யானைங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டான். அப்போவும் தமிழ்ச்செல்வி தான் சேதுவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது. நம்ம குடும்பத்துக்காக தமிழ்ச்செல்வி நிறைய பண்ணியிருக்காடி. நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க, கிழிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏதாவது சொல்லி இந்த தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணலான்னு பார்த்தா இந்த கிளவி வேற குறுக்கில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, தமிழ் இங்கே பாருமா, நடந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க கட் அண்ட் ரைட்டாக. சேதுவுமே மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலுமே என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மொய் விருந்திற்கு வந்த பணத்தை எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி எண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு 80,000 85,000 சேர்ந்துருக்கு. அம்மா, இம்புட்டு பணம் சேர்ந்துருக்கம்மா, இம்புட்டு சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தியுமே, ஆமாம் பிள்ளை, இவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு. இதை வச்சு எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி நம்ம இது காலேஜில் ஃபீஸ் கட்டிடுவோம், கட்டி டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருப்புக்குமே ரொம்ப சந்தோஷம். தமிழ், நீ நினச்ச மாதிரி நம்ம நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பணம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? சரிம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் காலேஜ் போயிட்டு டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்காக முன்பணமாக 1,00,000 ரூபாய் கட்டுறாங்க. டாக்டர் சீட்டு, அதாவது காலேஜுக்குமே நீங்கள் மண்டேலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம நினச்சது, நம்ம லட்சியத்தை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நமக்கு முதற்படி. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது நம்ம முன்னேறிடணுன்ற மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா இங்கே சேது வீட்டில் உட்காண்ட்ருக்காங்க. சேதுவை பார்த்ததுமே எங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தமிழ், என் பொண்டாட்டி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், என்ன வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எதுக்காக ஏதாவது காரணத்தோடு தான் வந்திருப்பீங்க, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி பேசவும், உடனே வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு பிள்ளை, மாப்பிள்ளை தம்பி எவ்வளோ நேரம் தான் உங்ககிட்ட கெஞ்சோம், நேற்றே அவர் உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டாரு, அதுக்கப்புறம் என்னடி பண்ண சொல்கிற? இங்கே பாரு தமிழ், நீ மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு. நீ உடனே சேது மாப்பிள்ளை கூட நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேதுவுமே இப்படி தூரம் இறங்கி வந்துட்டாங்க. தமிழ்ச்செல்விக்குமே மனசுக்குள்ளே சேது கூட போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. இருந்தாலுமே அந்த ஹீகோ தான் தடுக்குதுன்னே சொல்லலாம். சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. உன் வயிற்றில் இப்போது என் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது ஆரோக்கியமாகவும் நல்லபடியாகவும் வளரணும், சரியா? நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி மனசு மாறி நம்ம சேது கூடவே போகிறாங்க.
சேதுவும் தமிழ்ச்செல்வியும் உள்ளே போகிறப்போ நம்ம பாட்டிமா வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்ததுமே எனக்கு சாவித்திரிக்கு பயங்கர கடுப்பாகுது. வீட்டில் யாரும் இல்லாத டைமில் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஏய், எதுக்காகடி இந்த வீட்டுக்குள்ளே வந்த? ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிடு, சேதுவை விட்டும் போயிடு. நீ ஒரே அடியாக போய் தொலைஞ்சிட்ட அப்படின்னா நான் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் நீ ஏதோ இந்த வீட்டை பிடிச்ச சனியை மாதிரி வந்துக்கிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையை இந்த வீட்டை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இத்தனை நாள் நீங்கள் மிரண்டதுக்கெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேலாம் அப்படி கிடையாது. ரொம்ப நேரம் என் வாயும் பேசாது, கை தான் அப்புறம் பேசும். தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.